நீங்கள் எந்த ஊர் போயிடுறீங்களா? தெலுங்கானா. வாவ், சூப்பர் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். கிட்டத்தட்ட 1,60,000 வர்த் கைஸ். நாங்கள் டைம் பாருங்கள். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கோம் கைஸ். எங்கே புறப்பட்டோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வ்ளாகே நம்ம வந்து மோட்டோ வ்ளாகிங், அதுக்கப்புறம் ட்ரக் வ்ளாகிங் பண்ணியிருந்தோம். சரி, இப்போ நார்மலாகவே நம்ம ட்ரக் வ்ளாகிங்கே பண்ணலாம். எங்கே போக போகிறோன்னா அது உங்களுக்கு ட்ரக் வ்ளாகிங் சொல்கிறேன், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆல்மோஸ்ட் ட்ரக்குக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. நம்மளுடைய ஷாப் அங்கேயே இருக்குது கைஸ். இன்றைக்கி மேக்ஸிமம் நம்ம ஒரே ஆள் தான் இந்த ட்ரக்கில் ட்ராவல் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட மொத்தம் பொறுப்பே நம்ம கைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க கைஸ். ஏன்னா ஆளுங்க யாருமே இல்லாதனால சரி நீ ஒருத்தனே போய் எடுத்துகிட்டு வந்துடுறான்ட்டு எங்கள் ஃபேமிலி மொத்த பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க. போய் இப்போ நம்ம ஒருத்தரே போய் எடுத்துனாங்க கைஸ். ஆனால் இன்றைக்கி மாத்திரம் நானே நினச்சி கூட பார்க்கல. இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக லோடு வந்துருச்சு. இருங்க ஒரு நிமிஷம் கேமரா தொடச்சிக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டடாக லோடு வந்துருச்சு. நாங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, யாருமே ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். ஏன்னா ஸ்டாக் எங்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நிறையா ஸ்டாக்ஸுமே கிளியர் ஆகிடுச்சு. நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேங்க கைஸ். நீங்களும் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, ஆன்லைனில் ஆகட்டும் ஆஃப்லைனில் ஆகட்டும். கிட்டத்தட்ட ஆன்லைனில் எத்தனை பேர் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 20 to 30 மெம்பர்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. புக்கிங் கூட நிறையா பண்ணியிருந்தாங்க கைஸ். வாணியம்பாடிலேருந்து ஒருத்தர் புக் பண்ணாங்க, ஏலகிரிலேருந்து ஒருத்தர் புக் பண்ணியிருந்தாங்க. சாரி, வாணியம்பாடிலேருந்து 2 பேர் புக் பண்ணாங்க. இன்னும் ஜோலார்பேட்டை, இங்கே மலானூர் எல்லாம் நிறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்க கைஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய ஹேட்ஸ் ஆஃப், உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. நிறையா பேர் புக் பண்ணியிருந்தாங்க. இன்னும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ்லாம் இன்னும் ஒரு லோடில் குமிஞ்சின்னு வரப்போகுது கைஸ். இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சித்தூர் வெளியும் போயிட்டு வர போகிறோம். ஆல்ரெடி நம்ம சித்தூருக்கு போயிட்டு ஒரே நாள் 2 லோடு போட்டு வந்தோம். இப்போ சரி அங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் மீந்துருக்கு. நாங்கள் சொன்ன ஸ்டாக்ஸ் விட இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் மீந்துருக்காங்க. நாங்கள் சொன்ன செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் அது போயிட்டு சரி நம்ம மொத்த லோடு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம், ஏன் சும்மா பிரச்சனை அப்படின்ட்டு அதனால் கால் பண்ணியிருந்தேன். அதனால் சரி உங்கள் ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே இருக்குது, வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. சரி இப்போ போயிட்டுருக்குங்க. அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு லோடு. ஆனால் ரொம்ப கஷ்டம் கைஸ், ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்கள் இப்போ ப்ரெசென்ட் எடுத்துனது எல்லாமே போய் அங்கே ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். அதனால தான் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ பாடுபட்டனோ அது எனக்கு தான் தெரியும். காமன் தான் கைஸ். பிஸ்னஸில் நம்ம சடனாக எந்த டைமுக்கு என்ன நடக்குதுன்னு நீங்களும் நினைக்க முடியாது, நானும் நினைக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் நம்மளுக்கு எப்படி போகுது ஒரு டே, அந்த டே பேஸ் பண்ணி தான் நம்ம முன்னாடி டே பிளான் பண்ணணும். அப்படி தான் பிஸ்னஸ். ஏன்னா இந்த டே நம்மளுக்கு சேல்ஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேவே நான் சோர்ந்துடக்கூடாது, யாராக இருந்தாலும் சோர்ந்துடக்கூடாது. இதுவே நெக்ஸ்ட் டே உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய சேல்ஸ் ஆகிடும். அப்போ அந்த டே நீங்கள் பூம் ஆகிடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், பிஸ்னஸில் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். அப்படியே இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பிஸ்னஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும், லாப நஷ்டம் நிறையா இருக்கும். அதெல்லாம் பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் கைஸ் உண்மையிலே. ஏன்னா எனக்கு நான் நிறைய விளாகில் சொல்லியிருப்பேன் கைஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பேன். அது காமன் தான், பிஸ்னஸில் லாஸ் ஆகுறது. சரி விட்டு தள்ளுங்க, சும்மா அதை பற்றி பேசியிருந்தாவே நம்ம அந்த இதுக்கு போயிடுவோம். இப்போ நம்ம லாஸ்ட் விளாக்லேயே நீங்கள் பார்த்துருந்துப்பீங்க, நம்ம கிட்டத்தட்ட மோட்டோ விளாகிங் அதுக்கப்புறமா ட்ரக் விளாகிங் பண்ணியிருந்துருப்போம். இப்போது டைரெக்டாக நம்ம மோட்டோ விளாகிங்லாம் பண்ண போகிறதில்ல, ட்ரக் விளாகிங் தான் பண்ண போகிறோம் கைஸ். இங்கே பாருங்கள் கிளம்பியாச்சு. வேறு லெவல் வைப் தான். இன்றைக்கி கூட மழை வராமல் கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ்லேருந்து எந்த விதமான மழை வரல கைஸ். அது வெளியும் ரொம்ப சந்தோஷம் தான். இங்கேருந்து சித்தூருக்கு எத்தனை கிலோமீட்டர்னா ஆல்மோஸ்ட் 126 130 சரி 150 வச்சுவாங்க ரவுண்டாக. நம்மளுக்கு பெருசாக தெரியாது, ஏன்னா இந்த ரோட்டில் நம்ம பெருசாக போனதில்லை. ஏன்னா நம்ம இங்கேயும் தமிழ்நாடு சைடு நிறையா போயிருக்கோம், நிறையா இது பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த ரோட்லாம் தெரியும், இந்த ரோடு நம்மளுக்கு பெருசாக தெரியாது. அதனால தான் இப்போ 150 வச்சுவாங்க. அங்கேருந்து ஒரு வில்லேஜ், அங்கே போய் தான் ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஆனால் ஸ்டாக்ஸில் வேறு லெவல் கைஸ். கிட்டத்தட்ட என்னோடய 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒருத்தனே போய் லோடு போட்டு வந்தேன் கைஸ். நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும், நீங்கள் ஒரு லோடில் எவ்வளோ வர்த்த சரக்கு போடுறீங்களேன்ட்டு. நாங்கள் ஒரு லோடு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 1.5 lakhs ஒர்த்துக்குள்ளே
நாங்கள் சரக்கு போட்டு வர போகிறோம். அது நான் ஒருத்தனா இன்றைக்கி அவ்வளோ சரக்கு போட்டு வர போகிறேன். ஆனால் பெரிய அமௌண்ட் தாங்க நம்ம நினைப்போம் அசால்ட்டாக போட்டு வந்தலாம். ஆனால் அதில் இருக்கிற பிரச்சனை பயங்கரமாக இருக்கும். ஏன்னா மழை பார்க்கணும், ரோடு பார்க்கணும், அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு நம்ம ப்ராப்பரான டிசைன் சேர்க்கணும். நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ஒரு ரோடு போட்டு நடத்தி என்னென்ன ஸ்டாக்ஸ் போட்டுனாலும் எது நம்ம ஏரியாக்கில் செட் ஆகும் அதெல்லாம் பார்த்து போடணும். ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் கிட்டத்தட்ட 1.5 lakhs வர்த்து சரக்கு நம்ம இன்றைக்கி போட்டு வர போகிறோம். ஸ்டாச்சூஸ் போட்டு வரணும். இன்றைக்கி எத்தனை லோட்னா இன்றைக்கி என்னென்ன அடி சரக்கு போட்டார்னா ஃபீட்ஸ்ன்னு வச்சோங்க. எத்தனை ஃபீட்ஸ் நம்ம போட்டு வரோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 8 இல்லைனா 9 கூட வச்சுக்கலாம். ஏன்னா மேபி அந்த அங்கே இருந்தால் மீந்துச்சுன்னா நான் பெருசு என்ன ஒன்று போட்டு வரலான்னு என்னோடய பிளான் இருக்குது. பார்க்கலாம், அங்கே போயிட்டு இருந்தால் பெருசு மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டு ஏதோ ஒன்று தூக்கிட்டு வரலாம். ஏன்னா பண்ணுக்கு டைம் கிட்ட வந்துச்சு. அவங்க இல்லைன்னா மேக்ஸிமம் ஆவல்னா வச்சுக்கோங்க நம்மளுக்கு கை மாற்றி விட்ருவாங்க. அந்த கை மாற்ற சில வந்து நம்ம இங்கே நம்ம சேல் பண்ணலாங்க. இதுதான் இன்றைக்கோட ஆக்சுவல் பிளான். அமௌண்ட்டில் எப்படி இப்போ பண்ணிடுறீங்களான்ட்டு. ஆனால் இந்த பிஸ்னஸில் மாத்திரம் ட்ரஸ்ட்டு தான் முக்கியம். ட்ரஸ்ட்டு தான் முக்கியம். ஏன்னா இப்போ நான் என்னுடைய பேக்கில் கிட்டத்தட்ட எவ்வளோ அமௌண்ட்டுனா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். மிச்சம்லாம் ஆன்லைன் தான் பேமெண்ட் பண்ணுறது. நான் ஆன்லைனில் முடிஞ்சால் மொத்தம் பே பண்ணிவிடுவோம். இல்லைன்னா ஒரு 2 to 3 days டைம் பே பண்ணுவோம். ஆனால் இந்த பிஸ்னஸில் ஏன் ட்ரஸ்ட்டு முக்கியம்னா அவங்க எங்கேயோ இருப்பாங்க, நம்ம எங்கேயோ இருப்பாங்க. அவங்க யாருன்னு தெரியாது, நம்மளுக்கு நம்ம யாருன்னு தெரியாது. நம்மளை நம்பி கிட்டத்தட்ட 1 lakh பர்த் இல்லை 1.5 lakh பர்த் சரக்கு விடுறாங்க பார்த்தீங்களா. அது ஒரு ட்ரஸ்ட்டு தான் கைஸ். அந்த ட்ரஸ்ட்னால தான் இந்த பிஸ்னஸ் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அது எங்களுக்கு தான். ஏன்னா மேக்ஸிமம் நாங்கள் யாருக்குமே ஃபுல் அமௌண்ட் எதுவுமே செட்டில் பண்ணல. எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் தான் செட்டில் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 lakhs மொத்தமே அதெல்லாம் எல்லாம் சரி பண்ணி கொடுத்தோம். எல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும். சேல் ஆகுதோ இல்லையோ அவங்க அமௌண்ட் அவங்க கொடுத்துடணும். ஏன்னா நம்மளை நம்பி அவ்வளோ சரக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அவங்களுக்கு அமௌண்ட் சேர்த்துடணும் கைஸ். அந்த ரீடிங் போயிட்டுருக்கிறது பாருங்கள். கொஞ்சம் கிட்ட போனால் ஒன்றும் கிளாரிட்டியாக தெரியும். கிட்டத்தட்ட 25,000 அங்கே போயிட்டுருக்கு. அங்கே 5,000 போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 அங்கே அவ்வளோ பெரிய டேங்க் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க அந்த அண்ணா. அப்போ அவங்க எவ்வளோ பெட்ரோல் ஃபில் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவாங்கன்னு நினச்சி பார்க்குவாங்க. வேறு லெவல் தானே பாருங்க. அங்கே அவ்வளோ ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் நம்ம கூட தான் பெட்ரோல் போட்டாச்சு. நம்ம கடமை இருந்தாங்க. நம்ம எவ்வளோ பெட்ரோல் போட்டுருவோம்னா கிட்டத்தட்ட 3,000 பெட்ரோல் போட்டுருக்கோம். பாருங்கள் அந்த அவ்வளோ பெரிய டேங்க் பயங்கரமாக ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 25,000 ஓனத்தில் கிட்டத்தட்ட 30,000 நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போ இன்னும் ஃபில் ஆகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh பெட்ரோல் போடான்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய டேங்க் புஷ் பண்ணிட்டுருக்கு. பயங்கரமான பெட்ரோல். சே, இந்த மாதிரி ஒரு 25,000 ரூபாய் பெட்ரோல் நமக்கு கிடச்சிச்சுன்னா ஒரு 1.5 லட்சம் அப்படியே சுற்றிட்டு இருக்கலாம் கைஸ். எவனுமே கேட்காம திருப்தி எங்கன்னா போயிட்டு வரலாம். அந்த மாதிரி எதாவது ஒரு சீன் நடந்துச்சுன்னா கடவுளே நல்லா இருக்கும். அது ஃபியூச்சரில் நடக்கும் கைஸ். வேறு லெவல் தான். ఐ సా యూ దేర్ ఫ్రమ్ దేర్. అక్కడే చూసినాను బ్రో నేను మిమ్మల్ని. ఎక్కడ శాంతిపురంలోనే చూసినాను. మీరు అట్లే వెళ్ళిపోయినారు. సరే వీడియో ఎత్తుతాం అనుకోండి. ఎత్తులే. தமிழ் వచ్చా? தமிழ் வருமா? தமிழ் எந்த ஊருக்கு போயிட்டுருக்கீங்க? எந்த ஊருக்கு போயிட்டுருக்கீங்க நீங்கள்? எந்த ஊருக்கு போயிட்டுருக்கீங்களா? தெலுங்கானா ப்ரோ. தெலுங்கானா. வாவ், சூப்பர் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. பத்திரம் கைஸ். வேறு லெவல் தான். ரைடர்ஸ் ஆர் பிரதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த அண்ணன் யாருன்னே தெரியாது. நம்ம கூட வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு 2 seconds. எங்கே போயிட்டுருக்கேன்னு கேட்டேன். ப்ரோ தெலுங்கானாவுக்கு போயிட்டுருக்கேன். ஆல் த பெஸ்ட். வெற்றிகரமாக நல்லா ரைட் சக்ஸஸ் ஆகணும் கைஸ். நான் அங்கேயே பார்த்துருந்தேன். அங்கேயே சாந்திபுரத்துலேயே பார்த்துருந்தேன். அதனால் சர்றன்னு போயிட்டாரு. சரி இங்கே வந்தார். ப்ரோ மீட் பண்ணிட்டேன் கைஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ண பார்த்தீங்களா. அது ரொம்ப சந்தோஷம்தான். கைஸ் ஆல்மோஸ்ட் பழமநேரி ஹைவேக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னால் ஒரு 7
70 அந்த ரேஞ்சில் இருக்கும் கிலோமீட்டர்ஸு. அதுதான் ப்ராப்பராக தெரியாது. என்னடா பின்னாடி உக்காண்டிருந்தேன் எப்படா முன்னே வந்துட்டுனா பின்னாடி அப்படியே தும்மு சும்மா ஒரு 2 நிமிஷம் கண்ணு வலி படுக்கலான்னு நினச்சேன். அப்படியே தும்மு அடிக்குது. என்ன பண்ணுறது, அதனால தான் சரி இப்போ வந்து முன்னே உக்காண்டேன். எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே நம்ம மூஞ்சி இப்போ நம்ம கூட இந்த அண்ணன் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. லாஸ்ட் டைம் எல்லாமே இன்னொரு அண்ணா வந்திருந்தார், வேணுகோபால் அண்ணா. இந்த அண்ணன் பேர் அலிப்பிலி கைஸ். நாங்கள் கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஃபுல்லாகவே இந்த அண்ணா இன்னொரு அண்ணா தான் 2 பேர் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அண்ணா கூட தான் கிட்டத்தட்ட ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 8 லோட் இதில் தான் போயிட்டுருக்குது. எங்களுடைய ஃபுல் இந்த இயர் மொத்தமே டிரான்ஸ்போர்ட் மொத்தமே இந்த அண்ணாக்கு, அதுக்கப்புறமா இன்னொரு அண்ணாக்கு தான் கொடுத்துட்டோம். ஏன்னா பல்காக கொடுத்தா தான் அவங்களும் நம்மளுக்கு கன்செஷன் பண்ணுவாங்க. அந்த பிளானோடு தான் ஒரே அண்ணா கொடுத்துட்டோம். இன்னைக்கு ஃபுல்லாமே இவர் கூட தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நாங்கள் 2 பேர் தான் கைஸ். இப்போ தான் நம்மளோட லஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ தான் டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1:38 இருக்குது. இன்னும் வேறு லெவலில் தான் சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம குப்பம்லேருந்து இந்த சித்தூர் வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட டைம் பிடிச்சிருந்தோம். இப்போ இங்கேருந்து நம்ம அந்த பிளேஸ்க்கு டெஸ்டினேஷன் போகிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும் ப்ளேஸ். ஏன்னா இந்த ரோட்ஸ் அப்படி இங்கே பாருங்கள் வந்தாச்சு. இன்னும் ஒரு 3 to 4 கிலோமீட்டர் தான். இன்னும் போயிட்டு நம்ம ஸ்டாச்சூஸ்லாம் பார்ப்போம் சரிங்களா. ஒன்று அங்கே போயிட்டு ஒன்று நான் கண்டினியூ பண்ணுறேன். நாய் ஓப்பன் ஆகல கடா கைஸ். அது எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம வரப்போ எவ்வளோ லோடு இருந்துச்சு. இப்போது டோட்டலாக கம்மி. சும்மா 1 or 2 தான் ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்குங்க பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டாச்சும் நம்ம ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போக போகிறோம் கைஸ். நம்ம வரப்போ எத்தனை ஸ்டாச்சூஸ் இருந்துச்சு, ஆனால் இங்கே ஒன்று கூட இல்லையே. சே, ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு பாருங்கள். ஒன்று வேறு லெவல் டிசைன் தான். எல்லாம் புக்கிங் தான், பூரே புக்கிங் ஓகே. எல்லாத்துலேயும் கொஞ்சம் டிசைன்ஸ் எடுத்துகிட்டு போக வேண்டியதான் கைஸ். இங்கே பாருங்கள் அந்த என்னாவே ஒன்றும் வரல. ராம் மந்திரம் இருக்குப்பா ஒன்று இருக்குது கைஸ். நிறைய டிசைன்ஸ் இருக்குது, ஒத்துக்கலாம். ராம் மந்திரம் ஏதோ பாம்பு மேலே ஒரு விநாயகர் இருக்குது. இது பாருங்கள், இது ஏதோ ஒரு புது டிசைன். போன வாட்டி இந்த ஸ்டாச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போகல. இதெல்லாம் கை வரைஞ்சிருக்கு. இதெல்லாம் டேமேஜ் ஸ்டாச்சஸ் தான் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் ஆராய்ஞ்சி பிராஞ்சி ஏதோ 1 or 2 அடிச்சு தூக்கின்னு போக வேண்டியதான். இருங்க, அந்த அண்ணன் வந்து அப்போ நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். லோடும் அப்படியே ஏற்ற வேண்டியதான் கைஸ். இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் எல்லாம் டேமேஜ். எப்படி இருக்கிற விநாயகர் கை உடைச்சிட்டாங்க. சே, இதெல்லாம் லோடு பண்ணிகிட்ருக்காங்க. கைஸ், ஃபைனலாக நம்மளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே அங்கே ஃபில் பண்ணியாச்சு. உண்மையிலே 2 மணி நேரம் சண்டை பயங்கரமாக. அவர் கொடுக்க மாட்டார் நான் இன்றைக்கி ஏற்றணும்னு நினச்சி
ஏற்றியாச்சு, சாட்டிஸ்ஃபைடு, பயங்கரமாக ஏற்றியாச்சு கைஸ். அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம போய் கொஞ்சம் அருகே தான் ஒன்று நம்ம இதுக்கு வேறு லெவல் பீஸுங்களை செட் பண்ணியாச்சு. டிசைன் கொண்டு வந்து தூக்கியாச்சு கைஸ். போன வாட்டி வரப்போ நம்ம கொஞ்சம் டிசைன்ஸ் எடுத்தோம். இப்போது எக்கச்சக்கமான டிசைன்ஸில் எடுத்துருக்கோம். இன்னும் அந்த ஷெட்டில் கொஞ்சம் இருக்கான், அது எடுத்துன்னு போக வேண்டியதான். ஆனால் தாரமலை மூடணும் கைஸ், ஏன்னா மழை நம்ப முடியாது, பைத்தியக்கார மழை, அதனால தான். சரி இருங்க, வண்டி மூவ் ஆகட்டும். கைஸ் இது எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ வேறு லெவல் திருப்பதி கணேஷா வேறு மாதிரி இருக்குதுல்ல, அதெல்லாம் உள்ள பயங்கரமாக இருக்குது கைஸ். ஆனால் ஒரு பீஸும் நம்மளுக்கும் எதுவுமே இல்லை. இப்போ இங்கே ஒரு பீஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம், இது ஒன்று தூக்கிட்டு போக வேண்டியதாங்க கைஸ். ஃபைனலாக நம்மளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 1,60,000 வர்த்து கைஸ். 1,60,000 வர்த்து ஸ்டாக் நம்ம இப்போது அங்கே லோட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு தெரியாது. இப்போ என்னடா பீஸுங்கோ சின்ன சின்னதாக தான் இருக்குது, அவ்வளோ ரேட் வருதுன்னா அவ்வளோ ரேட்டு தான் கைஸ் வருது. எங்களுக்கு கொடுக்குறதே அவ்வளோதான். அதுதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் கம்மி ஜாஸ்திலாம் ஒன்றும் இல்லை கைஸ், ஒரே ரேட் தான். இஷ்டம் நேரத்துக்கு கஷ்ட நேரத்துக்கு லாஸ்ட்டில் இருந்தால் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆல்ரெடி எல்லாம் ஃபீல்டு எல்லாம் பக்காவாக பேக் பண்ணியாச்சு. கடவுளுக்கு பூஜை போட்டாச்சு. கடவுளே எல்லாம் நல்லபடியாக சேல்ஸ் செய்யணும். கிரேமோட்டோ ஃபேமிலி மெம்பர் மொத்த பேர் வந்து வாங்கணுன்ட்டு நம்புகிறேன். வாங்க நம்புகிறேன், வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். புது புது டிசைன் கைஸ். லாஸ்ட் டைம் எடுத்துருந்தோட இந்த விட புது புது டிசைன் எல்லாம் பிரிஞ்சு எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு நம்ம ஊரில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபைனலாக நம்ம ஷாப்புக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நம்மளுடைய ஸ்டாக்ஸில் வந்தாச்சு. இந்த வாட்டியெல்லாம் நம்ம க்ரெயின்லலாம் எடுக்க போகிறதில்ல, நார்மலாக ஹேண்டில் தான் எடுக்கிறது. ஹேண்டெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு உங்களுக்கு நான் அதுக்கு செப்பரேட் வ்ளாக் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எடுத்துங்க, பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் நம்ம சிலை கைஸ். ஃபைனலாக எல்லா ஸ்டாக்ஸுமே அங்கே பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. அங்கே புக்கிங் அதெல்லாம் பின்னாடி போட்டு எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கு நான் அப்கமிங் வ்ளாக்ஸ் சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ ப்ரெசென்ட் டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குதுன்னா கிட்டத்தட்ட அங்கே டைம் பாருங்கள் 4:16. நாங்கள் வந்து 9 o'clock 9 o'clock வந்து 4:16 வெளியும் இந்த பீஸுங்க தான் கைஸ். எல்லாம் நாளைக்கான சேல் தான். நியூ ஸ்டாக்ஸ் எல்லாம் அரைவ், வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு புது விதமான வைப் உங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா. ஓகே என் படிக்கலாம்.